Fucking hoes and popping pillies, man, I feel just like a rock star. I've been fucking hoes and popping pillies, man, I feel just like a rock star. வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷனை காட்டும். அந்த நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ப்ராஜெக்ட் நேம்னு இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேம் போட்டுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்செட் ரேடியோ இருக்கு இல்லையா, அது வந்து 9:16 வச்சுங்க. அப்போ தான் ஒரு ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஃபில் கொடுத்துக்குங்க. வந்து ஃபோட்டோ டியூரேஷன் வந்து 4 செகண்ட் வச்சுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். கொடுத்துட்டு கீழே கிரியேட் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே லோட் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு தேவையான ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 இல்லை 7 ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். 5-10 ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ லென்த்தாக வேணும், நீங்கள் 5-10 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5-10 ஃபோட்டோஸ் கன்ஃபார்மாக ஆட் பண்ணது உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரே ஃபோட்டோ வந்து ரொட்டேட் ஆகும்னா அதே ஃபோட்டோ வந்து டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. நான் எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு டைம் செக் பண்ணிவிட்டேன். செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி பாருங்கள் எல்லா ஃபோட்டோவும் கரெக்டாக ஆட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் லைனுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட் லைன் வந்துட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் ஸ்லைடர் அந்த இதை நம்ம இன்புட் பண்ணோம். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஷாப் மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு லோட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சிங் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் நீங்கள் ஈஸியாக இது பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம லைட் ஸ்லைடர்னு போட்டுக்கோம். அந்த லைட் ஸ்லைடர்னு போடுறப்போ வந்து லைட் போட்டு கேப்லாம் விடக்கூடாது. கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் கிடைக்காது. நீங்கள் கேப் விடாமல் ரைட்டிங் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேப் விட்டு காட்டினா பார்த்தீங்கன்னா தெரியும் கிடைக்கல. கேப் இல்லாமல் ஸ்லைடுன்னு போட்டோன்னு இப்போ எனக்கு வந்துச்சு அந்த கலரு. அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதால எனக்கு இன்ஸ்டால்னு காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுங்க. இப்போ ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் கொடுங்க, செகண்ட் ஃபோட்டோக்கு வந்து செகண்ட் நம்பர் கொடுங்க, தேர்ட் ஃபோட்டோக்கு வந்து தேர்ட் நம்பர் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன். நீங்கள் ஒரு டைம் 2 டைம் பார்த்துங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ செகண்ட் நம்பருக்கு செகண்ட் நம்பர் திரும்பி இன்னொரு ஃபோட்டோ கூட கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் கிளிப் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டு வரேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. வந்து லாஸ்ட் ஃபோட்டோ கிளிப் கிராப்ஸில் போய்ட்டு லைட் ஸ்லைடரில் போய்ட்டு 7 நம்பரை கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 7 ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணேன், அதனால தான் 7 நம்பர்ஸ். இப்போ திரும்பி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் வந்தாங்க ஃபோட்டோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உள்ள போகும். இதுக்கு வந்து நம்ம இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம். அதேமாதிரி ஷாப்புக்குள்ளே போய்க்குங்க. அதேமாதிரி சர்ச்சிங் பாருக்குள்ளே போய்க்கிங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட் நேம் போட்டுக்கோங்க. இப்போ நான் கிராஸ் லைன் போட்டோன்னே எனக்கு அங்கே வந்து ஷோ பண்ணுது. நான் கிராஸ் லைன் போட்டு அது கிளிக் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டால் பண்ணதாலும் எனக்கு இன்ஸ்டால்னு காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் இன்ஸ்டால்னு காட்டும். அது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் லைனில் வந்து 6 நம்பர் தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ 7 ஃபோட்டோஸ்க்கு அதெல்லாம் தான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ளஸ் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பக்கத்தில் கலர் ஆப்ஷன்லாம் காட்டும். எனக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும், அந்த பார்டரு அந்த கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு இங்கே காட்டும். பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரே கலரில் இருக்குது. இப்போ நான் இந்த இதில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் கலரை. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் போய் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ வந்து நான் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். எல்லோ கலர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதேமாதிரி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நம்பர்ஸு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஒரு நம்பர்ஸ்க்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா டார்க் கலராக கொடுத்துருங்க, பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எல்லா ஃபோட்டோவும் கொடுத்துருங்க. நானும் எல்லா ஃபோட்டோ கொடுத்துருங்க. உங்களுக்கு இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். இப்போ கலர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவையோ அந்த கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பி நான் இன்னொரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணிக்கிறேன். திரும்பி கிராஸ் லைனுக்குள்ளே போய்க்குங்க. நம்பர் 5 அமைக்கிறேன். எனக்கு 6 கலர் கலர்ஸில் போய்க்கிறேன். கலர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஆட் பண்ணிங்க. நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ திரும்பி இன்னொன்று போயிடுறேன். இதில் வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ திரும்பி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு போயிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு பிளாக் சும்மா கலரை ஆட் பண்ணி காட்டுறேன். பிளாக் கலர் ஆட் பண்ண எனக்கு பிடிக்கல. திரும்பி வேறு கலரை ஆட் பண்ணி பார்த்தேன். ஒயிட் கலரை ஆட் பண்ணி பார்த்தேன். அதுவும் எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணேன், நான் ப்ளூ கலரை ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் ஆட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டேன். சரி, இப்போ இந்த இதில் சேஞ்ச் பண்ணி கீழே கொடுத்துட்டேன். பார்டரில் என்ன பண்ணுறீங்க, அதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. பார்டரில் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். ஒயிட் கலர் வச்சா நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ பேக் வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எஃபெக்டில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்னா நம்ம இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணால் லேயர் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயர் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. இதில் வந்து நம்ம பிளாக் கலர் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம். அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்பி நீங்கள் கீழே இப்போ நீங்கள் அந்த ஆட் பண்ண டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தை ட்ரிம் பண்ணுறேங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் கரைச்சி ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற பிளாக் கலர்லாம் போயிட்டு அந்த ப்ளூ கலர் இருக்கிற டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம ஆடியோ இன்புட் பண்ணுவோம். ஆடியோ இன்புட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆடியோ ஃபைல்கள் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் நீங்கள் எந்த சாங் வச்சுக்கணும் அந்த சாங் இது பண்ணிங்க. இப்போ எனக்கு தேவையான சாங் வந்து நான் இன்புட் பண்ணிட்டேன். இன்புட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு டைம் நம்ம வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் வச்சு ப்ளே பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டேட்டஸ் சூப்பராக வந்துருக்கு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணணும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இப்போ நம்ம சேவ் பண்ணுவோம். மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு ஏறாமல் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே லோட் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃபுல் ஹெச்டி வச்சுக்கிங்க. எப்போவுமே நீங்கள் இந்த குவாலிட்டியில் எது வேணால் சேஞ்ச் பண்ணாலும் பிட் ரேட் மட்டும் எப்பவுமே சேஞ்ச் பண்ணாதுங்க. அது எப்போயுமே ஐயில் வச்சுங்க. ஐயில் வச்சுட்டு கீழே சேவஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அது கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.